இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட்டிங் விளாக் எனக்கு இல்லை, என் தம்பிக்கு தான் முடி வெட்ட போகிறோம். நான் சும்மா பக்கத்தில் இருந்து அவனை பார்க்க தான் போகிறேன், ஏன்னா அவன் சரியாக வெட்ட மாட்டான். ஸோ முடி வெட்டிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு குளிச்செல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம காலேஜ் தான் போக போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து காலேஜ் போக போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகாஷ் இப்போ நம்ம வந்து காலேஜில் மார்க் ஷீட் வாங்க போகிறோம். என் மண்டைக்கு இது செட்டே ஆகலை, ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம கூட ஒருத்தவனையும் கூட்டுக்கு போகிறோம். ஈவன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடுச்சு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போய்ட்டுருக்கு. 8 மந்த்து ஜனவரி போய்ட்டுருக்கு. ஜனவரி முடிப்பது 8th மந்த் ஆகுது. ஸோ எல்லோரும் ஒரு ஜாபில் செட்டில் ஆகிருக்கும். ஸோ இவனும் ஜாப்லாம் தேடி சரி. ஸோ இவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வருங்கால பிஸ்னஸ் மேனாக. இவன் இங்கே தான் இருக்கான். பாடி இந்த ரோடை கண்டுபிடிக்கவே கஷ்டமாகிடுச்சு. ராஜாஜி ஸ்ட்ரீட் கூகுள் மேப் போட்டு வரேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனும் வந்துடுவான். அவனும் நானும் சேர்ந்து இப்போ மார்க் ஷீட் வாங்க போகிறோம். ஸோ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சில பசங்களை பார்க்க மாட்டோம். சில பசங்க ஃபோன் வச்சு எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அடித்த உடனே எடுக்கிறது இவன் தான். இவன் பேர் ரித்திக்கு. நம்ம கூட நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணுவான். முகத்தில் வீடியோ கேமராவில் முகத்தை வந்து காமிக்கவே மாட்டான். இப்போ அவன் தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தெரியல. வந்துட்டான். இந்த இவன் தான் கைஸ். இதெல்லாம் என்னோட ஏரியாவில் நான் எந்த சந்திர விட நான் வீடியோ எவ்வளோ பெரிய இது மாதிரி சொல்லு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம நண்பனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். காலேஜ் முடிஞ்சு வாழ்க்கை நாசமா போகுது. அதுல இன்னைக்கு டே 1 காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். மணி 11:45 ஆகுது. ஸோ நானும் இவன் இன்னொருத்தவங்க அவனோட சேர்ந்து அப்படியே ஜாலியாக போயிட்டு காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம நண்பன் வீட்டில் தான் இருக்கோம். நம்ம வீடு மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டும் இப்போ ஜாலியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எங்கேயாவது போய் சாப்பிட்லாம், இன்னும் ஜூஸ் குடிக்கலாம். அங்கேருந்து சரவணா ஸ்டோர் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து சரவணா ஸ்டோர் கிட்டே, ஏன்னா நம்ம இருக்கிறது இப்போ பாடியில் தான் இருக்கோம். கைஸ் வீட்டுக்கு கூட்டிட்டோம். இப்போ நம்ம நண்பன் வீட்டிலேருந்து இப்போ நம்ம காலேஜ் கிளம்புறோம். ஸோ காலேஜ் நம்ம சென்ட் தாமஸ் காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். படித்ததுலேருந்து நிறைய பசங்க வேலை கிடைக்கல, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சில பசங்க ஊரோட போயிட்டாங்க, சில பசங்க சாதாரண வேலையில் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் எதுக்கு தான் படிச்சுட்டு இல்லை. படித்ததுக்கான சரியான வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் நம்ம நண்பனோட தெரு. ஆமாம் மாட்டேன். வாழ்க்கையே வெறுப்பாக போகுது. மார்க் ஷீட் வாங்கிட்டு இவனை கூட இப்போ கேட்டேன், இவனே ஊருக்கு ஓட போகிறான்றான். இன்னொருத்தவன் என் கூட படிக்கிறவன் அவன் வெளிநாட்டு போகிறான். இன்னொருத்தவங்களாம் டெலிகாலிங் கம்பெனி, எல்லோரும் ஐடி கம்பெனியில் சேரணும், பெரிய சம்பளம் வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலாக நான் தான் ஓட்டின வண்டியை, ஆனால் நான் ஓட்டாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் மாட்டேங்க. அதான் வண்டிக்கு, அதாவது 2 வீலருக்கு டிரைவர் வச்சு பார்த்துருக்கீங்களா, என் இன்னொரு கை நான் ஜாலியாக பின் சீட்டில் இருக்கவங்க தானே வீடியோ வைப்பாங்க. நாங்கள் முன் சீட்லேருந்தே வீடியோ எடுப்போம். என்னை பார்த்தா இந்த பசங்களை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த அப்பாங்க ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. எங்கள் காலேஜோட பேக் சைடு இப்படி தான் வந்துருக்கோம். எங்கள் காலேஜ் பேக் சைடு பாடி எம்ஜிஆர் லலிதாம்பிகை காலேஜ். எங்கள் காலேஜ்லேருந்து பார்த்தா இந்த பூ வந்து மேலே ஒரு மெட்ரோ அப்பா இந்த ரூட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சென்னையில் தான் இருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு இல்லை. இது தெரியும் எனக்கு. சும்மா தான் இருக்கேன், வரலாம் இல்லை வரமாட்டான். சரி கைஸ் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். வந்தது ஐடி கார்டெலாம் பிடிக்கிட்டாங்க, எதுவும் பண்ண முடியாது. குரு அரும்பாக்கம்
நாங்கள் சைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு பிளிங்கிட் ஆர்டர் மாதிரி வந்திருக்கு. 2 பசங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதில் என்னடா ஷாக்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காலேஜில் இதெல்லாம் அலோடு இல்லை. நாங்கள் ஒரு வாட்டி மேம்க்கு கேக் வெட்டுறதுக்கே கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி நிறைய பர்மிஷன் போட்டு எங்களை நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் கேக் வெட்டணும். ஆனால் அங்கே வாசப்படியில் இந்த 3 வாட்ச்மேனும் கேட்கல, எந்த ஒரு சாரும் வந்து கேட்கல. என்னடா உடம்பு உடம்பு ஏறி பாடி பில்டர் போறியா? ஏய் சஞ்சய் நான் என்ன வேலை பார்க்கணும் கேட்கவே இல்லை சார். நீ என்ன வேலை பார்க்கணும் சார் நாங்கள் அதான் தேடிட்டு இருக்கோம். இந்த காலேஜ் வேலைக்கு வாங்க பார்த்துட்டு இருக்கேன் சார். இந்த சம்பளம் கிடையாது வேலை பார்க்கணும். கைஸ் எங்கள் காலேஜ் கேண்டீன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அங்கே போக போகிறது இல்லை. எப்படி போயிடலாம்? நம்ம வந்தோமா? ஹாய் ஹாய் அதான் கைஸ் என் வண்டி தான். அதான் கைஸ் முடிச்சு நம்ம வேலை நம்ம வீட்டு கிளம்பிட்டு இருக்கோம். காலேஜுக்கு வந்து வெட்டி நல்லா மேம்டெல்லாம் பேசியாச்சு. தண்ணி தெரியுது. மருதே பாய், இனிமேல் எப்போ ஆர்ஆர்பி முடிச்சுதானே அடுத்த வாட்டி வருவீங்க அடுத்த மாதத்துக்கு. உட்கார நண்பா உட்கார நண்பா. ஓப்போ பாய். எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது போகிறப்ப. ஆனால் எக்ஸாம் எழுதி ஜாலியாக வா. சென்னையில் தானே இருப்பேன். சென்னைக்குள்ளே தானே சுற்றிட்டு இருக்கேன். சரி பாய், பார்க்கலாம்.